மாற்றக்கூடியதை மாற்றவும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு அருள் தாரும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்க பக்கத்தில் இருக்காங்களே, ஒரே ஒரு செகண்ட் அவங்கள பாருங்களேன். சும்மா பாருங்க. அவங்க பக்கத்தில் இருக்காங்களே, அவங்கள பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லுங்க. எல்லா பல்லு இப்போ தான் தெரியுது. சந்தோஷமா பாருங்க, சந்தோஷமா. அவங்க பேரை சொன்னாலும் சரி, அக்கான்னு சொன்னாலும் சரி, அம்மான்னு சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சொல்லிக்கங்க. பக்கத்தில் இருக்கவங்கள எதை சொன்னாலும் சொல்லி நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க. அக்கா, மாற்றக்கூடியதை மாற்றவும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி பின்னாடி இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட சொல்லிடுவோமே. அக்கா, மாற்றக்கூடியதை மாற்றவும் மாற்ற இயலாததை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உங்களை இன்று ஆசீர்வதிப்பாராக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு உள்ள இந்த சூழல்ல, தமிழகத்தில் உள்ள சூழல்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மூலை முடுக்குகள் அனைத்துமே மாற்றங்கள். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க மாற்றம் கொண்டு வந்துடுறோம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, மாற்றம் கொண்டு வந்துடுறோம். நாங்க வந்தனா புது மாற்றம் கிடைக்கும். எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டு, ரோடு, வீதியில மாற்றம். இன்னைக்கு இளைஞர்களாம் ஒரு பக்கம் மாற்றம் வேண்டும், அரசியல மாற்றம் வேண்டும், மாற்றம் என்று மாற்றத்தை பத்தியே பேசிக்கொள்ளக்கூடிய சூழல்ல இன்னைக்கு கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே மாறுவதற்கு அல்லது எதையெல்லாம் மாற்ற முடியுமோ மாற்றுவதற்கு கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு வகையான மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்னைக்கு நேற்று இருந்த மனிதர்கள் இன்று கிடையாது. நேத்து போட்டு டிரெஸ் இன்னைக்கு போடுறது கிடையாது. மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். பணம் வந்தா ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி, பணக்காரனா இருந்தா ஒரு மாதிரி, ஏழையா இருந்தா ஒரு மாதிரி. பேச்சு மாறுது, நடை மாறுது, உடை மாறுது. எல்லாமே ஒரு வகையான மாற்றங்களை பார்க்கிறோம். இல்ல நீங்க கடையில பொருள் வாங்க போனாலும் கூட அங்கேயும் ஒரு வித மாற்றங்கள். அதே பழைய பொருளை வச்சிருந்தா யாரும் வச்சிருக்கிறது கிடையாது. புது பொருள், அங்கேயும் ஒரு மாற்றம். பல்லு வளர்க்கறதுல இருந்துங்க, பல்லு வளர்க்கறதா தயார் பண்ணதே அவதான். தயார் பண்ண அவனே நம்ம திருப்பி கேட்கிறான், உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்குதான்னு கேட்கிறான். அவன் ஒரு காலத்து உப்பு போட்டு தான் பல்லு விளக்கிட்டு வந்தோம். நம்ம எல்லாருமே கறிக்கொட்டை போட்டு தான் பல்லு விளக்கிட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு அவன் என்ன பண்றான், உங்க பேஸ்ட்ல உப்பு, நம்மளா தயார் பண்ண பேஸ்ட். எல்லாரும் மாற்றத்தை விரும்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலே இன்றியமையாததாக இருக்கின்றது. இது ஒரு வகையான மாற்றம். அப்ப மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மாற்றங்கள் அனைத்துமே வெளி அடையாளத்திலே மாற்றமாக இருக்கிறது. மனிதன உடல், மனிதனுடைய பேச்சு, மனிதனுடைய நடை, வெளிப்புற மாற்றம் என்று சொல்லலாம், அல்லது மனித மாற்றம். அப்படி இந்த பக்கம் மாற்றம் பார்க்கின்ற பொழுது இன்று நம்முடைய கோடி அற்புதரான புனித அந்தோனியார் மன மாற்றத்திற்கு மக்களை அழைக்கும் திருத்தூதர் என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருபுறம் மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான், மனித மாற்றம். மற்றொரு புறம் கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே மன மாற்றத்துக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்று ஆலய வந்துள்ள நீங்களும் நானும் மனம் மாற்றம் பெற்றவர்களாக ஆலயத்தை விட்டு திரும்பி போறோமா, இல்ல மனிதன் மாறியவர்களாக ஆலயத்தை விட்டு திரும்பி போறோமா? கோயிலுக்கு வந்திருக்கிறோம், நிறைய பேரை பாக்குறீங்க, சேலை கட்டிருக்கிறாங்க, வீட்டுக்கு போனோன்னு இதே சேலை தான் எனக்கு வேணும், அப்படி ஒரு மாற்றத்துல போறோமா? இல்ல இந்த அந்தோனியார் தேடி வந்திருக்கிறேன், ஒரு புதிய மாற்றத்தோடு, மனம் மாற்றத்தோடு இந்த ஆலயம் முடிந்து என் வில்லத்திற்கு நான் திரும்ப இருக்கின்றேனா? இயேசுவில் பிரியமானவர்களே, மன மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற முதல் படியிலே இப்படித்தான் சொல்லி தொடங்குகின்றார், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. மத்தேயு நற்செய்தி 4வது பிரிவு 17வது இறை வார்த்தையிலே இப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் மாறுங்கள். மனிதனே மாறு என்று சொல்லவில்லை, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். அது மட்டுமல்ல, திருமுழுக்கு யோவான் இந்த உலகிற்கு வந்த பொழுது திருமுழுக்கு யோவானும் இந்த செய்தியை சொல்லிதான் மக்களை கடவுளிடத்தில் அழைப்பு விடுக்கின்றார். அதே மத்தேயு நற்செய்தி 3வது பிரிவு 2வது இறை வார்த்தையிலே பார்க்கின்ற பொழுது, மனம் மாறுங்கள்,
விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். திருமுழுக்கு யோவான் அப்படி ஒரு சிந்தனைத்தான் மக்களிடத்திலே கொடுத்தார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. இந்த வார்த்தைகளை உள் வாங்கியவர் தான் நம்முடைய அற்புதர் கோடி அந்தோணியார். பிரியமானவர்களே, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. இந்த அந்தோணியாரும் உங்களைப் போல என்னை போல சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனிதர் தான். பிரியமானவர்களே, இந்த அந்தோணியார் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இந்த மனித மாற்றமும் இருந்தது, மன மாற்றமும் இருந்தது. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் உங்களைப் போல எங்களைப் போல இந்த அந்தோணியாரும் இந்த மனித மாற்றத்தை நோக்கித்தான் அவர் செல்லுகின்றார். நாம் மனித மாற்றத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். அதை போல இந்த அந்தோணியாரும் மனித மாற்றம். எப்படி மனித மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது மொரோக்காவிற்கு சகோதரர்கள் செல்லுகிறார்கள். அப்படி மொரோக்கோ தேசத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அங்கு இறந்து விடுகின்றனர். அந்த சகோதரர்களை பார்த்து இந்த அந்தோணியாரும் முடிவு செய்கிறார், நானும் அவங்கள போல வாழணும். சாதாரண ஒரு மனித மாற்றம், நானும் அவங்கள போல வாழணும். இன்னைக்கு வீட்டில் பார்க்கலாம், நான் அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். சாதாரண ஒரு மனித மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அவர் உள்ளே வந்து கப்பல் பயணம் மேற்கொண்டு மொரோக்கோ தேசத்திற்கு செல்லுகின்றார். ஆனால் அப்படி செல்லுகின்ற பொழுது கடவுளுடைய திட்டம் வேறொரு திட்டமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் விரும்புவது மனித மாற்றத்தை அல்ல, மன மாற்றத்தை தான் கடவுள் விரும்புகின்றார். ஆனால் இந்த அந்தோணியார் மனித மாற்றத்தோடு அப்படி சாக வேண்டும் என்று சொல்லி அங்கு செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது உடல் நோய்வாய்ப்படுகின்றார். மொரோக்கோ தேசத்திற்கு அவர் செல்ல முடியவில்லை. மீண்டுமாக அவர் திரும்பி வந்து மன மாற்றம் அடைந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சூழலிலே நான் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 17வது பிரிவு 2வது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகின் போக்கின்படி நீங்கள் வாழாதீர்கள், ஒழுகாதீர்கள் என்று இருக்கும். நீங்கள் இந்த உலகின் போக்கின்படி வாழாதீர்கள். கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் இந்த உலகம் எப்படி சொல்லுகிறது அதையும் போக்கின்படி நீங்கள் வாழ வேண்டாம். இன்னைக்கு உலகம் சொல்லுது, அங்க போருங்க, இங்க வாங்க, அந்த மாதிரி வாங்க என்று உலகம் சொல்லுகிறது. உலகத்தின் போக்கின்படி நீங்கள் வாழாதீர்கள். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு கடவுளின் போக்கின்படி வாழுகின்ற பொழுது கடவுளுடைய திருவுளம் எது என்பதை அறிந்து கொள்வீர்கள். இந்த அந்தோணியாரும் மனித உலகிலே செல்லுகின்ற பொழுது கடவுளுடைய திருவுளத்தை அறியாதவராக இருக்கிறார். ஆனால் எப்பொழுது கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளுகின்றாரோ அடுத்த நிமிடத்திலே தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை அவர் அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் ஏற்றுக்கொள்கின்ற பிறகு அது உரோமையர்கள் திருமுகத்திலே தெளிவாக நான் வாசிப்பது போல கடவுளின் இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் வாழாதீர்கள், கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நல்லவை எவை, உகந்தவை எவை, நிறைவுள்ளவை எவை என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று தூய பவுல் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக கடைபிடித்தவராக இருக்கின்றார். ஆக மனம் மாறுகிறார். இந்த அந்தோணியார் மனம் மாறுகின்றார். இந்த அந்தோணியார் மனம் மாறிய ஒரே காரணத்தினால இன்று அளவு வரை மக்கள் ஒவ்வொருவரையுமே மன மாற்றத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அனைவருக்குமே அறிந்த சம்பவம். அந்த ஊரிலே பாவம் செய்த ஒரு பெண், பலவிதமான பாவங்களை அவள் செய்திருக்கிறாள். பலவிதமான பாவங்களை செய்து பல ஆண்களையும் பெண்களையும் தவறான பாதைக்கு இட்டு சென்றவள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த பெண் மனம் மாற ஆசைப்படுகின்றாள். மனம் மாற ஆசைப்பட்டு என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஊருக்கு அந்தோணியார் வந்திருக்கிறார். எனவே அந்தோணியாருடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண் தன் வீட்டில் இருந்து அந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக செல்லுகின்றாள். அப்படி பிரசங்கத்தை கேட்க செல்லுகின்ற பொழுது அன்னைக்கு அந்தோணியார் ஒரு நீளமான மறையுரை வைக்கின்றார். பிரசங்கத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவருடைய உள்ளமானது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பிரசங்கம் முடிந்த பிறகு அந்தோணியாரிடம் சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்து தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோருகின்றாள். அந்தோணியாரும் பாவ மன்னிப்பு கொடுத்து அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். அந்த பெண் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாள். வீட்டிலே வந்து பார்த்த பொழுது அவளுக்கு பேர் அதிர்ச்சி அங்கு காத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? வீட்டிலே ஒரு பச்சிலம் குழந்தையை விட்டுவிட்டு அவள் சென்றிருந்தாள். இந்த பிரசங்கம் நீண்ட பிரசங்கமாக இருந்த ஒரே காரணத்தினால அந்த குழந்தை தவழ்ந்து வந்து சுடுதண்ணியிலே விழுந்து அந்த குழந்தை இறந்து விட்டது. இந்த குழந்தை பெண் வீட்டுக்கு சென்றவுடன் அழுதுகிறாள், துடிக்கின்றாள். பாவம் செய்த பொழுது என் குழந்தை நன்றாக இருந்தது,
பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று அந்தோனியாருடைய பிரசங்கத்தை கேட்க சென்ற பொழுது என் குழந்தை இறந்து விட்டதே என்று சொல்லி மனம் வெதும்பி அவள் அழுகின்றாள். குழந்தையை தூக்கி கொண்டு அந்தோனியாரிடம் சென்று முறையிடுகின்றாள். பாவம் செய்த பொழுது என் குழந்தை நன்றாக இருந்தால், எப்பொழுது பாவ சங்கீர்த்தனம் செய்து திருந்தி வாழ முடிவெடுத்தனோ என் குழந்தை இறந்து விட்டது என்று சொன்ன பொழுது அந்தோனியார் அந்த இடத்துல வந்து தன்னுடைய கைகளை நீட்டி ஆசீர்வதித்து இறந்து போன அந்த குழந்தையை மீண்டும் உயிர் பெற்று அந்த தாயிடம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மனமாற்றம் ஒரு புதிய வாழ்க்கையை அங்கு கொடுக்கின்றது. மனிதனுடைய மாற்றம் அழிவுக்கு இட்டு செல்லும், மனம் மாற்றம் மட்டுமே ஆசீர்வாதத்துக்கு இட்டு செல்லும். பிரியமானவர்களே, தொடக்க நூல் புஸ்தகத்திலே பார்க்கலாம். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கின்றார். எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கங்க என்று சொல்லி கடவுள் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். ஆனால் அந்த ஆதாமும் ஏவாளும் மனம் மாறி நல்லவர்களாக வாழ்வதற்கு பதிலாக மனித மாற்றம் அடைய அவர்கள் முற்படுகிறார்கள். எப்படி? நானும் கடவுள் போல மாற வேண்டும், நானும் கடவுள் போல மாற வேண்டும் என்று சாத்தான் கேட்கின்ற பொழுது, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் சாக மாட்டீர்கள், மாறாக கடவுள் போல மாறுவீர்கள், நல்லது தீவை எல்லாம் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சாதாரண இந்த மனித மாற்றத்தை நோக்கி ஆதாமும் ஏவாளும் செல்லுகின்றனர். அதனால் சாபத்தை கட்டிக் கொள்ளுகின்றனர். பிரியமானவர்களே, இன்னும் ஒருபடி மேலே சென்று பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். சாதாரணமாக இருந்த சவுல் மனிதன் என்ற மனிதரை கடவுள் தேர்ந்து கொள்ளுகிறார். எப்படி? அரசராக தேர்ந்து கொள்ளுகின்றார். அரசராக தேர்ந்து கொண்டு நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பெலிஸ்தீராகிய கோலியாத்தை சாகடிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட இந்த சூழலிலே சவுல் என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருந்த நேரங்களிலே தாவீது ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் அங்கு சென்று பெலிஸ்தீன் தலைவனாகிய கோலியாத்தை கொலை செய்து தலையை வெட்டி கொண்டு வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுது அங்கு இருந்த மக்கள் அனைவருமே, அந்த மக்கள் இந்த தாவீதை நோக்கி பாடல் பாடுகிறார்கள். எப்படி என்றால், இந்த சவுல் அரசர் 1000 பேரை கொன்றான், ஆனால் இந்த தாவீதோ 16000 பேரை கொன்றான் என்று ஒரு பாடல் வரிகளை தான் பாடுகின்றனர். ஆனால் இந்த சவுலுக்கு அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி? நான் தான் இந்த நாட்டினுடைய அரசன், அரசனுக்கு 1000 பேர், ஆடு மேய்க்கிறவனுக்கு 16000 பேரா என்று சொல்லி மனித மாற்றத்தில் அவன் முயற்சிக்கின்றான். எனவே தாவீதை கொல்வதற்கு அவன் முயற்சி செய்கின்றான். அப்படி தாவீதை கொல்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அரச பதவியானது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு தாவீதுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆக மனித மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது அது அழிவை நோக்கிய பயணமாக இருக்கும். மாறாக மன மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆசீர்வாதத்தினுடைய பயணமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய திருச்சியிலே நடந்த ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, நான் பெயரை திருச்சி மக்கள் இருந்தனால நான் பெயரை மாற்றி சொல்லுகின்றேன். அவர் மனிதருடைய பெயர் ஜேம்ஸ் என்று வைத்துக் கொள்ளுவோம். இன்னொருத்தர் பேரு அந்தோனியார் பேரை வச்சுக்கோமே. ஒருத்தர் பேர் அந்தோனியார், இன்னொருத்தர் பேர் ஜேம்ஸ். அண்ணன் தம்பி 2 பேருந்தே. இவர்கள் இருவருமே திருச்சியில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு திருச்சியில தான் இருக்கிறாங்க. ஒருவேளை வந்திருக்கலாம், தெரியல, எனக்கு தெரியல, வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். அந்தோனியாரும் ஜேம்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. நம்முடைய இந்த கொரோனா நடந்த அந்த கால சம்பவம் இருந்த அந்த காலகட்டங்களில் அண்ணன் சாதாரண விவசாயம் செய்யக்கூடியவர், தம்பி நன்றாக படித்து பேங்க்ல ஒரு மேனேஜரா இருக்கக்கூடியவர். ரொம்ப கஷ்டப்படக்கூடியவன் தான், ஆனால் மேனேஜ் பண்ணி வந்துட்டாங்க. தம்பிக்கு பக்கத்தில் சமயபுரம் தாண்டி பக்கத்தில் அவருக்கு நிறைய தோட்டம், அவங்க சொந்தமான தோட்டம் அங்கே இருக்கிறது. ஒரு 6-7 ஏக்கர் பக்கமாக நிலம் இருந்தது. இப்போ தம்பிக்கு அண்ணன் படிக்கலை, தம்பியை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். தம்பியை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனை ஒரு ஆள நிலைக்கு கொண்டு வராரு. இருவருக்குமே திருமணம் நடந்து முடிந்து விட்டது. தம்பிக்கு நல்ல ஒரு இடத்துல பெண் பார்த்து திருமணம் முடிந்து விட்டது. அப்போ திருமணம் முடிகின்ற பொழுது அந்த நிலத்தை பார்க்குறாங்க. திரும்ப உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த நிலத்தை 2ஆ பிரித்து எடுத்துக்க, உன் பங்கை நீ எடுத்துக்க, நான் என் பங்கை நான் எடுத்துக்கிறேன். அண்ணன் போய் கேட்கிறார். தம்பி சொல்றாரு, எதுக்குன்னு? நீ தான் என்னை படிக்க வச்ச, நீ தான் என்னை வளர்த்த, நீ தான் எல்லாம் பண்ண. அம்மா அப்பா எனக்கு இல்லை, எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமே இருந்து நீ தான் பார்த்து வச்ச. நான் படிக்காதவன், நான் படித்தவன் தான், எனக்கு சம்பளம் இருக்குது. நீ படிக்காதவன், உனக்கு விவசாயம் தான் இருக்குது, அந்த விவசாயத்தை நீ வச்சுக்கணே, எனக்கு நிலமெல்லாம் எதுவுமே வேணாம், எல்லா நிலத்தையும் நீயே வச்சுக்கணே அப்படின்னு சொல்றான். அப்ப அண்ணன் சொல்றாரு, இல்ல இல்ல இன்னைக்கு செட் ஆகும் தம்பி, பின்னாடி ஒரு காலத்துல சண்டை வந்துடும், நிலத்தை பிரிச்சுக்குவோம். அண்ணே நிலத்தை பிரிச்சா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பேச்சை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் செய்கின்றனர். ஓகே, உன் பேச்சு பிறாரு, நிலத்தை நான் வச்சுக்கிறேன், நீ பேங்க்ல வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்துக்க. நாட்கள் உருண்டு ஓடுகின்றது.
இந்த கொரோனா காலகட்டங்களில் சம்பளம்லாம் குறைய ஆரம்பிச்சாங்க, சம்பளம்லாம் குறைச்ச ஆரம்பிச்சாங்க. அந்த குறைவான வருகின்ற அந்த சம்பள காலகட்டங்களில் இவர் நிறைய இடத்துல தம்பி கடை வாங்கிட்டார். கடனை அடைக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மனைவி சொல்றாங்க, நம்மளுக்கு ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அங்க உங்க அண்ணன் தானே பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, அது 2ஆ பிரிச்சு அந்த நிலத்தை வித்து இந்த கடனை அடைச்சிடலாமே அப்படின்னு மனைவி சொல்றாங்க. இவரும் அது எப்படி கேட்கறது, அண்ணன்ட்ட வேணான்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்தில், எப்படி கேட்கறது அப்படிங்கிறார். இருந்தாலும் பரவாயில்ல, கடன் பிரச்சனை வந்துருச்சு, டெய்லி கடன்காரன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க, வேலை கிடையாது, இன்னும் இந்த கொரோனா காலில் எவ்வளவு போகுன்னு தெரியாது. எப்படி அந்த சூழல்ல அண்ணன்ட்ட போறார், அண்ணே அந்த நிலத்தை கொஞ்சம் பிரித்து 2ஆ பங்கு போட்டுட்டேன்னா நான் அந்த கடனை கட்டிக்குவேனே அப்படின்னு தம்பி போய் கேட்குறார். அண்ணன் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்துக்கு, ஏன்னா விவசாயம் நட்டுட்டேன், நெல் பயிர் நட்டு அந்த கதிர் வந்து இன்னும் ஒரு 3 மாசத்துல எப்படி கதிர் முற்றிடும், கதிர் முற்றிச்சுன்னா அடுத்ததுக்கு அப்புறம் நிலத்தை பிரிச்சுக்குவோம், கொஞ்சம் 3 மாசம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் நிலத்தை பிரித்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். தம்பி சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, எனக்கு நாளைக்கே நிலத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறார். தம்பி கதிர் என்னது ஆசாசையா வளர்த்துருக்கேன் தம்பி, நெல் பதிர் இருக்குது, இதை பிரிக்க முடியாது, வேணா இந்த கதிரை நீ எடுத்துக்க, அங்கிட்டு தோட்டத்தை நான் எடுத்துக்கிறேன், அதெல்லாம் முடியாது, நிலத்தை விற்க போறேன், நிலத்தை நான் விற்க போறேன், அது எப்படி பிளாட் போட்டு விற்க போறேன், நான் நிலத்தை பிளாட் போட்டு விற்க போறேன், எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, நாளைக்கு பங்கு பிரிக்கணும். இவர் சொல்லி பார்க்குறாரு, பக்கத்தில் பேசி பார்க்குறாரு, இன்னும் கொஞ்ச நாள் 3 மாசம் மட்டும் பொறுத்துக்க, நான் எப்படி மாற்றி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. தம்பி கேட்குற மாதிரி இல்லை, வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி என்ன பண்றாரு, புல்டோசரை கொண்டு போறார். புல்டோசரை கொண்டு போய் இந்த நெல் வயக்காட்டில் புல்டோசரை உள்ள இறக்குறார். உள்ள இறக்கின்ற பொழுது பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த நெல் மணி கதிர்கள் அப்படியே இருக்குது. புல்டோசரை உள்ள இறக்கி அந்த தோட்டத்துல எல்லாம் இது பண்றாங்க. உடனே அண்ணன் அங்கிருந்து அடிச்சுட்டு ஒடியாரு, ஏய் கொஞ்சம் நிப்பாட்டுறா, வேணாண்டா வேணாண்டான்னு சொல்றாரு. அண்ணன் தம்பி கேட்கிற மாதிரி வழி இல்லை. அண்ணன் சொல்றாரு, அன்னைக்கே நான் சொன்னேன்ல நிலத்தை பிரிச்சுட்டு போடான்னு சொன்னேன்ல, இன்னைக்கு பச்சை புல்ல மாதிரி வளர்த்திருக்கிற நெல் பயிரில கொண்டாந்து இதை உள்ள விடுறியடா, நீ நாசமா போயிருவடா என்று சொல்லி அந்த மகன் தம்பி என்ன பண்ணாரு, மண்ணை வாரி தூத்துறாங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கல, அப்படியே உள்ள விட்டு வண்டியை ஓட்டுறாங்க, நிலத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அவர் பிளாட் போட ஆரம்பிச்சிட்டார். இந்த சம்பவம் அவருடைய உள் மனதில் காயமாக பதிய ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, கூட வளர்த்தேன், தூக்கி வளர்த்தேன், என் பிள்ளை மாதிரி வளர்த்தேன், ஆனா இன்னைக்கு நீ இப்படி பண்றானே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனதில் வேதனையில அவர் வாழ்ந்து வருகின்றார். ஒரு கட்டத்தில், முடியாத கட்டத்தில் நெஞ்சு வலியினால நம்முடைய திருச்சியில் உள்ள கேஎம்சி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கேஎம்சியில் உள்ள சேர்த்துட்டாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இவர் பொழைக்க மாட்டார், ஏன்னா ஹார்ட் வீக் ஆகிக்கிட்டே இருக்குது, நான் எல்லா மருந்தும் கொடுத்து பார்க்குறேன், எங்களால் அவரை குணப்படுத்த முடியல, நாங்களே எவ்வளோ இது பண்ணி பார்க்குறோம், அவர் குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் தான் நாங்கள் தில்லை நகரில் இருந்த பொழுது நன்மை கொடுக்கறதுக்காக வந்தாங்க. ஃபாதர் நன்மை கொடுக்கணும், அவஸ்தை கொடுக்கணும், வாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. அப்போ அவஸ்தை கொடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, சரி நீங்கள் வருவீங்களா, யாருன்னு கேட்டால் தம்பி தான் வந்தார். தம்பி ஒய்ஃப் 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு அண்ணனுக்கு அவஸ்தை கொடுக்கணும் வரீங்களா அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் வாரம். நீங்கள் வருவீங்களா? நான் வரமாட்டேன் ஃபாதர், எங்களுக்கு அண்ணனுக்கு சண்டை, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டுறோம், நீங்கள் போய் அவருக்கு நன்மை கொடுத்துருங்க ஃபாதர் அப்படின்னா. அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் வரலன்னு நாங்கள் அங்கே வர போகிறதில்ல, வர மாதிரி இருந்தால் நீங்கள் அவன் சாக போகிறேன்னு சொல்கிறீங்கள, நீங்களும் வாங்க. இல்லை ஃபாதர், நாங்கள் வந்தால் குடும்பத்தில் சண்டை நடக்கு, நாங்கள் வரல ஃபாதர் அப்படின்னாங்க. பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் வரல, நாங்களும் போகலை, விட்டுட்டோம். சாயந்தரம் திரும்ப 3 மணி இருக்கும், திரும்ப அவரே கிளம்பி வந்தார். ஃபாதர் ரொம்ப சீரியஸ் சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க, தயவுசெய்து நீங்கள் வாங்க ஃபாதர், நானும் வாரேன் ஃபாதர் அப்படின்னார். அப்போ தம்பியும் கூட்டிக்கிட்டு நன்மை எடுத்துக்கிட்டு அந்த கேஎம்சி ஆஸ்பத்திரி போன பிரியமானவர்களை. அங்கே உள்ளே போனோம். வெளியில் அவங்க அண்ணன் மனைவி பிள்ளைங்கெல்லாம் வெளியே உட்காந்துருந்தாங்க. தம்பி நானும் உள்ளே போகிறோம். அப்போ உள்ளே போகும்போது தம்பியை வெளியே நீங்கள் நில்லுங்க, உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் இருதயசாமி தெரியும் உங்களுக்கு 2 பேரும் தான் உள்ளே போகிறோம். அங்கே நன்மை கொடுக்கறதுக்காக உள்ளே போகிறோம். உள்ளே போகின்ற பொழுது ஆக்சிஜன் டீப்ல எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறாங்க, பெட்டில் படுத்திருக்கிறாரு. நன்மை எடுத்து பக்கத்தில் போய் நின்றுட்டு நன்மை கொடுக்கறதுக்காக போகிறோம். அப்போ நன்மை கொடுக்கின்ற பொழுது அவர் நன்மை கொடுத்த பொழுது கண்ணில் அப்படியே தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. ஏங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், எல்லாம் சொல்கிறாங்க நான் செத்துருவேன்னு சொல்கிறாங்க ஃபாதர், செத்தா நான் எங்கே போவேன்னு தெரியல, நரகத்துக்கு தான் போவேன் ஃபாதர் அப்படின்னாரு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், என் பிள்ளை மாதிரி வளர்த்தேன் ஃபாதர், என் தம்பியை என் பிள்ளை மாதிரி வளர்த்தேன் ஃபாதர், ஆனால் இன்னைக்கு என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டான் ஃபாதர், நான் உனக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் புரியல ஃபாதர்,
ஆனா அந்த நிலத்துல புல்டோசர் விட்டு ஓட்டும் பொழுது என் உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு ஃபாதர். அதனால நீ நாசமா போடான்னு திட்டேன் ஃபாதர். அந்த திட்டின ஒரு வார்த்தை இல்ல, என் தம்பிக்கு பொண்ணு பார்த்து வச்சிருந்தாங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க, எல்லாம் முடிகிற தருவாயில இருந்துச்சு ஃபாதர். கடைசியில அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட ஓடிடுச்சு ஃபாதர். கல்யாணம் தடைப்பட்டுருச்சு ஃபாதர். என்னால தடைப்பட்டதுக்கு அப்புறம் என் குடும்பத்தில் பயங்கரமான சண்டை வந்துருச்சு ஃபாதர். இப்ப நான் சாக போறேன்னு சொல்றான். என் தம்பியை பார்க்கணும்னு ஆசை ஃபாதர், ஆனா வரமாட்டான் ஃபாதர். நீங்க கூப்பிட வேண்டிதானங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது, நான் கூப்பிடலான்னு ஆசை ஃபாதர், யார்கிட்ட சொல்லி விடுறது ஃபாதர்? என் மனைவிட்ட சொன்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க, என் பிள்ளைகிட்ட சொன்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க, என் தம்பியை பார்க்கணும்னு ஆசை, சாகிறதுக்கு முன்னாடி அவனை பார்க்கணும்னு ஆசை ஃபாதர் அப்படின்னாங்க. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, இன்னும் 1 நாள் 2 நாள் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்று சொன்ன பொழுது உடனே ஃபாதர் சொன்னார், நீங்க கண்ணை மூடுங்க, நன்மையை எடுத்து வாயில வச்சுட்டு கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுகின்ற பொழுது அவர் தம்பியை கூப்பிட்டான், உள்ள வாங்க அப்படின்னு தம்பியை கூப்பிட்டோம். இந்த பக்கம் நானும், இந்த பக்கம் அவரு, தம்பி அந்த பக்கம் பெட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. ஒரு சின்ன ஒரு ஜெபம் சொல்லி குடித்தோம். ஜெபம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னா, கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி யார் இருக்கிறா? அவர் தம்பி இருந்தார். பிரியமானவர்களை, நீ நம்ப மாட்டீர்கள், உடம்புல அவ்வளவு டியூப்ஸ் ஒட்டி வச்சிருந்தாங்க, இசிஜிக்கெல்லாம் நிறைய டியூப்ஸ் நிறைய போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க. அதை பார்த்தாரு, திரும்ப கண்ணை மூடி திரும்ப பார்த்தார். 1 செகண்ட் கையை வச்சு இப்படின்னாரு பாருங்க, போட்டிருந்த எல்லா டியூப்ஸும் கலந்துருச்சு. போட்டிருந்த எல்லா டியூப்பையும் கலந்துட்டு தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சாரு. பிரியமானவர்களை, அது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் ஏந்திரிக்க முடியாதவங்க இருந்தவர், அது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் அவரால் குணப்படுத்த முடியாது என்று சொன்னவர், ஒரே 1 செகண்ட் பிரியமானவர்களே தூக்கி போட்டாரு, தம்பின்னு கட்டி பிடிச்சார். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு 10 நிமிடங்கள் தான் இருக்கும். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இவர் நார்மல் ஆயிட்டாரு, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மனமாற்றம் புதிய வாழ்க்கைக்கு அழைப்பு விடுக்கிறது. மனமாற்றம் ஆசீர்வாதத்திற்கு ஒரு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப அந்த மனிதன் மனம் மாறின, எப்ப பாவ வாழ்க்கையில வாழ்ந்திருக்கின்றேன், எனவே நான் மனம் மாற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர் மாறுகின்ற பொழுது அந்த இடத்துல கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அப்படித்தான் இந்த கோடி அற்புதரும் நம்ம ஒவ்வொருவரையுமே மன மாற்றத்திற்கு நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று கோடி அற்புதரை நம்பி வந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் மனித அளவில் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு இல்லம் திரும்ப போகின்றோமா, அல்லது மனம் மாற்றம் அடைந்தவர்களாக நம்முடைய இல்லம் திரும்ப போகின்றோமா? நம்முடைய அந்தோனியார் அந்த கேள்வித்தான் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்தோனியார் மனம் மாறினார். இந்த அந்தோனியார் யாரெல்லாம் மனம் மாறினார்களோ ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கும். ஒரு ஊர்ல பிரசங்கம் வைக்க போவாரு, மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்ப மக்கள் கேட்காத சூழல்ல கடற்கரைக்கு போவாரு. கடற்கரையில போய் மக்களுக்கு தயாரித்து அதே பிரசங்கத்தை போய் மீன்களுக்கு அங்கு பிரசங்கம் வைக்கின்ற பொழுது எல்லா மீன் குஞ்சுகளும் தலையை வேலித்துக் கொண்டு வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டதாம். அந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் மனம் திருந்தி வந்தனர் என்று வரலாறு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இந்த அந்தோனியார் இன்றைக்கும் மன மாற்றத்திற்கு நம்மை அழைப்பு விடுத்தவராக இருக்கின்றார். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? இன்று ஆலய வந்துள்ள நீங்களும் நானும் மனமாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட மனமாற்றம்? பாவத்திலிருந்து மனமாற்றம், சண்டையிலிருந்து மனமாற்றம், தீய வாழ்க்கையிலிருந்து மனமாற்றம். உங்க அண்ணன் வீடு, தம்பி வீடு, மாமனார் வீடு பேசாத இருந்த காலகட்டங்களில் நான் பேசுவேன் என்று முடிவெடுக்கின்ற பொழுது அது சரியான மனமாற்றமாக இருக்கும். இதுவரைக்கும் எங்கள் உறவுகளில் சண்டை போட்டு பிரிந்திருந்தேன். இந்த திருப்பலி பிறகு நான் மனம் மாறியவளாக சண்டை போட்ட மனிதரிடத்தில் சென்று பேசுவேன் என்று முடிவெடுக்கின்ற பொழுது அது மனம் மாறிய மக்களாக இருக்கும். அந்தோனியார் அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தம்பிட்ட பேச மாட்டேன், தங்கச்சி வீட்டில் பேச மாட்டேன், மாமனார் மாமியார்கிட்ட பேச மாட்டேன், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். திருப்பலி முடிந்த பிறகு எப்படி நான் செல்ல போகின்றேன்? அந்தோனியார் மன மாற்றத்திற்கு நம்மை அழைக்கின்றார். நம்முடைய குடும்பங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, சித்திரை மாதம் முதல் நாள் பலவிதமான சிந்தனைகளோடு ஆலய வந்திருக்கலாம். இந்த இடத்துல விட்டு வெளியே செல்லுகின்ற புதிய சிந்தனைகளோடு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மன மாற்றத்தோடு செல்லுகின்ற பொழுது அந்தோனியார் வழியாக
நம் ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களை எப்போ கொடுத்து ஜெபிப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள் அனைவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, ஏன் குடும்பத்துல மனமாற்றம் தேவை? ஆண்டவரே, ஏன் உள்ளத்துல மனமாற்றம் தேவை? ஆண்டவரே, நாங்கள் வசிக்கின்ற வீதியில மனமாற்றம் தேவை. ஆண்டவரே, எங்கள் நாட்டில் மனமாற்றம் தேவை என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய எல்லா மன்றாட்டுகளையும் அந்தோணியார் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசட்டும். ஆமென்.